வெல்கம் டு எம்ஆர் ஃபுட் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அதுவும் தேங்காய் எண்ணெயில் பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு 10 ரூபா தயிர் பாக்கெட் ஒன்று போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கணுங்க 1 மணி நேரம். 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 10 எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை அளந்து கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கடையை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்து அதை அரைச்சி பவுடராக்கி வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து வச்சு தேங்காய் எண்ணெய் 200 ml ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுட்ரு, அதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்களாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி அளந்து வச்சுருக்கிற தண்ணி 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ அரிசி வச்சுருக்கோமோ அது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பிரியாணி மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சு போட்டு நல்லா கிளறி விடலாம். அரிசி வேகிறப்ப நம்ம புதினாவை போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா வாசனையாக வரும். கடைசியாக அரிசி 70% வெந்திருக்கும் நல்லா. அந்த அளவில் நம்ம நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு முந்திரி, புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு தம் போடுறதுக்கு குக்கரை மூடிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வைங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறம் தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நமக்கு நல்லா வந்திருக்கு. தண்ணி இல்லாமல் சொதன்னு இல்லாமல் நல்லா தனித்தனி ரைஸாக நல்லாவும் கறி நல்லா வந்திருக்கு.